யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோசுவா 3:13. யோசுவாவின் புஸ்தகம் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பெட்டியை சுமக்கக்கூடிய ஆசாரியர்களுடைய உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்டவுடனே மேலே இருந்து வரக்கூடிய இந்த தண்ணீர் என்னாகிறது? ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்று யோசுவா சொன்ன காரியத்தை தான் நாம் இங்கு பார்க்கிறோம். பாருங்கள், இந்த யோசுவாவின் புஸ்தகத்திலே தான் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் விடுதலையாக்கும்படி அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். எகிப்தில் இவர்கள் அடிமைப்பட்டு போயிருந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை பெறும்படியாக தேவன் மோசே மூலமாக திட்டம் பண்ணினார். இவர்கள் மோசே மூலமாக விடுதலை பெற்று செங்கடலை கடந்து இவர்கள் வருகிறார்கள். வனாந்தர பாதையிலே வருகிறார்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே ஒரு காலகட்டத்தில் மரித்து போகிறார். மோசே மரித்த பின்பு யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைமை ஏற்கிறார். அதன் பின்பு இவர்கள் இந்த கானானுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறார்கள். கானானுக்கு வரும் பொழுது யோர்தான் நதி அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோர்தான் நதியை தாண்ட வேண்டும். இப்படி தாண்டக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த கர்த்தருடைய பெட்டியை சுமந்து வரக்கூடிய ஆசாரியர்களுடைய கால்கள் யோர்தானிலே பட்டவுடனே யோர்தான் அது தண்ணீர் ஓடாமல் நின்றது என்று நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனம் வாசிங்க. 17. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இது எப்படிப்பட்ட இடம் என்றால், தண்ணீர் கரை புரண்டு ஓடக்கூடிய யோர்தான் நதியிலே தண்ணீரற்ற உலர்ந்த தரை எப்படி காணப்பட்டது? அதுதான் கர்த்தருடைய வல்லமை என்று நாம் பார்க்கிறோம். அதுல சகதி கூட இல்லை பாருங்க. அந்த தண்ணீர் இல்லாத உலர்ந்த தரையாக அது மாறினது என்று நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கூட வாசிங்க. பாருங்கள், இந்த வெட்டாந்தரை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உலர்ந்த தரை வழியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இது எப்படி இது சாத்தியமாகும் என்று பார்த்தோம் என்றால், நம்மாலே இந்த காரியத்தை நாம் இதை யோசித்து பார்க்க முடியாது. அப்படி இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாகத்தான் காணப்படுகிறது. வெட்டாந்தரை வழியாக யோர்தானை கடந்து வந்த ஜனங்களை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த யோர்தான் எப்படிப்பட்ட யோர்தான் என்று பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் சரித்திரத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது இது மிக நீளமான ஒரு நதி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சபையில சி.வி. சாமுவேல் ஐயா இந்த செய்தியை எடுத்திருக்கிறார். அதை அவர் விளக்கமாக சொல்லும் பொழுது, இது 24 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு நதி என்று
அவர் அந்த வேத ஆராய்ச்சியிலே சொன்னார். 250 கிலோமீட்டர் நீளமாக ஓடக்கூடிய ஒரு நதி என்றும் அவர் அவருடைய செய்தியிலே சொன்னார். பாருங்கள், 24 கிலோமீட்டர் அகலம் என்றால் ஒரே இடத்துல 24 கிலோமீட்டர் அகலம் கிடையாது. இது பல நாடுகளை தாண்டி வரும் பொழுது அதனுடைய சர்க்கம்ஃபியரன்ஸ், அது எந்த அளவுக்கு அது அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு இடத்துல 2 கிலோமீட்டர் இருக்கும், இன்னொரு இடத்துல 4 கிலோமீட்டர் இருக்கும், இன்னொரு இடத்துல 1 கிலோமீட்டர் இருக்கும். இது பரப்பி வரக்கூடிய இடமானது 24 கிலோமீட்டர் என்று அவர் சொன்னார். அப்படி என்றால் எவ்வளவு ஒரு அகலமான ஒரு நதி! இந்த அறுப்பு காலத்தில் இந்த நதி எப்படி கட்டப்படும்? 3:15 வாசிங்க. 3:15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே அறுப்பு காலத்திலே தான் இவர்கள் கடந்து வந்தார்கள். கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு யோர்தானை நாம் பார்க்கிறோம். கரை புரண்டு வருகிற நேரத்திலே தான் இந்த யோர்தான் நின்றது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான காரியம், இந்த செங்கடலையும் இவர்கள் கடந்து வந்தார்கள், யோர்தானையும் கடந்து வந்தார்கள். செங்கடலுக்கும் யோர்தானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கடல் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு கடல். அது அவர்கள் பின்னாடி இருந்து இந்த பார்வோன் துரத்தி கொண்டு வருகிறான். இந்த பார்வோன் துரத்தி கொண்டு வரும் பொழுது இவர்கள் அந்த இடத்துல, அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பள்ளத்தாக்கில் ஈரோத் இந்த பள்ளத்தாக்கில் நிற்கிறார்கள். இதுக்கு முன்னாடி அங்கே போக முடியாது, முன்னாடி செங்கடல் இருக்கிறது. அது நிலையான ஒரு கடல் தான். ஆனால் செங்கடலை கர்த்தர் மோசையை வைத்து நீ உன்னுடைய கோலை நீட்டி பிளந்து விடு என்று சொல்லும் பொழுது அந்த செங்கடலானது பிளந்து விடுகிறது. ஆனால் இந்த யோர்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அல்ல. யோர்தான் இது கரை புரண்டு வரக்கூடிய ஓடக்கூடிய ஒரு நதி. செங்கடலில் தண்ணீர் அது ஸ்டாட்டிக்காக நிற்கும், ஆனால் யோர்தானிலே அது சுழந்து வரக்கூடிய தண்ணீர் என்று பார்க்கிறோம். அது தண்ணீர் கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு நதி என்று பார்க்கிறோம். இந்த நிலையிலே தான் கர்த்தர் அந்த யோர்தானை நிறுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். கரை புரண்டு ஓட வரக்கூடிய யோர்தான் எப்படி நின்றது என்று பார்த்தோமானால், உடன்படிக்கையை பெட்டியை சுமந்து வரக்கூடிய ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தானில் பட்டது. இப்போ உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கர்த்தருடைய கற்பலகைகள் காணப்படுகிறது. கற்பலகைகள் என்ன இருக்கு? கற்பலகைகள்ல கர்த்தருடைய வசனமாகிய கற்பலகைகளிலே கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை சுமந்து வரக்கூடிய உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வரக்கூடிய ஆசாரியர்களுடைய கால்கள் முழுவதுமா பட்டுச்சுன்னு சொல்லல. ஆசாரியர்களுடைய என்ன போடப்பட்டிருக்கிறது? உள்ளங்கால்கள். ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் பட்டவுடனே அந்த தண்ணீர் நின்றது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். பின்னாடி இந்த யோர்தான் எவ்வளவு நேரம் நின்றுச்சு? 4:18 வாசிங்க. யோசுவா 4:18. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்துக்கு திரும்பி முன்போல அதன் கரையெங்கும் புரண்டது. இப்போ இவர்கள் யோர்தானை விட்டு இந்த ஆசாரியர்கள் மேலே ஏறின உடனே இந்த தண்ணீர் என்னாச்சு? முன்போல கரையெங்கும் புரண்டது. இவர்கள் எங்கே நின்றார்கள்? 10ஆம் வசனம் வாசிங்க. 4:10. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின் படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள். ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். யோர்தானுக்கு நடுவில் தான் நிற்கிறாங்க. இது ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, பெட்டியை சுமக்கக்கூடிய ஆசாரியர் தான் முதல்ல போறாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அந்த பெட்டிக்கும் இவங்களுக்கும் 2000 முழ தூரம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டியை இவர்கள் சுமந்து கொண்டு போனார்கள். பெட்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டுனா யார் போறார்? பின்னாடி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறார்கள். 6ஆம் வசனம் வாசிங்க. 3:6.
உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னாடி தான் முதல்ல போறாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி யோர்தான்ல பட்ட உடனே, அவருடைய கால்கள் பட்ட உடனே யோர்தான் வழிவிட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாரும் கடந்து தீர மட்டும் இந்த ஆசாரியர்கள் எங்க நின்னாங்க? அவங்க நடு யோர்தான்ல நின்றார்கள். அங்கே 12 கற்களை எடுத்து அந்த 12 கற்களையும் அவர்கள் கால்களுக்கு கீழே வைத்திருந்தார்கள். அதன் பின்பு இந்த 12 கற்களை சுமந்து கொண்டு வந்து யோர்தானை விட்டு கரையேறின பின்பு அந்த மறுக்கையில இந்த 12 கற்களையும் நிறுத்தி வைத்து அதற்கு ஒரு சரித்திர சம்பவத்தையும் இங்கே நினைவு கூர்ந்தார்கள் என்றுதான் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் இந்த யோர்தான் பிளந்த சம்பவம் நடைபெற்றது. இதுல யார் யார் போனாங்க அப்படின்னா, இந்த யோர்தானுக்கு இந்த புறத்துல 9.5 கோத்திரங்கள் இந்த பக்கத்துல இருந்தன. யோர்தானுக்கு அந்த புறத்துல 2.5 கோத்திரங்களுக்கு பங்கு கொடுத்தார். அப்போ ஆனால் 12 கோத்திரமும் சேர்ந்துதான் கடந்து சென்றார்கள். இதுதான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே கோத்திரத்தின் பாதி கோத்திரத்தார். அப்ப ரூபன், காத்து, மனாசையின் பாதி கோத்திரம். இந்த 2.5 கோத்திரமும் யோர்தானுக்கு இந்த புறத்திலே, அதாவது அந்த எந்த பக்கம் என்றால் கிழக்கு புறத்திலே அவர்கள் இருந்து இந்த 12 கோத்திரமும் யோர்தானை கடந்து மேற்கு புறத்துக்கு வருகிறார்கள். மேற்கு புறத்திலே தான் யோர்தானுக்கு மேற்கில தான் கில்கால் இருக்கிறது. இந்த கால் வைத்த இடம் கில்கால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தின் நிந்திய புரட்டி போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கில்காலுக்கு வந்துவிட்டு நீங்கள் அந்த சரித்திர சம்பவத்தை வாசித்து பார்த்தீர்கள். பின்புள்ள அதிகாரத்தில் இந்த ரூபன் கோத்திரரும் காத்து புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் 2 கோத்திரமும் இவர்கள் இந்த கில்காலிலிருந்து யோர்தானை தாண்டி மீண்டுமாக அவர்கள் கிழக்கு பகுதிக்கு வந்தார்கள். ஏனென்றால் இந்த கிழக்கு பகுதியிலே அவர்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ரூபன், காத், மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு கிழக்கு பக்கத்திலே ஏற்கனவே மோசே சுதந்திரம் கொடுத்திருந்தார். இந்த மீதி 9.5 கோத்திரமும் யோர்தானுக்கு மேற்கு புறத்திலே வந்தார்கள். 12 கோத்திரமும் சேர்ந்துதான் வந்தாங்க. 12 கோத்திரமும் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா மீதி 2.5 கோத்திரம் இந்த கிழக்கு பக்கத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சுதந்திரம் அங்கே இருந்து. இதுதான் இந்த சரித்திரத்தில் பார்க்கிறோம். இந்த யோர்தான் எப்படி தடையாக இருந்த யோர்தானை கர்த்தர் எப்படி அதை மாற்றி கொடுத்தார் என்றால், கர்த்தருடைய வல்லமையினாலே அவர்கள் கடந்து வந்தார்கள். பாருங்கள், அவர்கள் தண்ணீரற்ற உலர்ந்த தரை, செங்கடலை பார்க்கும்போது அப்படிதான் போட்டிருக்கு. அது உலர்ந்த தரையாக இருந்தது. கொஞ்சம் சகதியில் நடந்து வந்தாங்க, கொஞ்சம் சேரெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் முள்ளு காடா கிடந்துச்சு அப்படின்லாம் இல்லை. இது முழுவதுமாக உலர்ந்த தரையை கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்தார். ஏனென்றால் கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது என்றுதான் பார்க்கிறோம். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு உலர்ந்த தரையை கடந்து வந்தார்கள்? 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 3:10. யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானாரியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக 7 விதமான இந்த ஜனங்களையும் துரத்துவதற்காகத்தான் கர்த்தர் இவர்களை இந்த யோர்தானை விட்டு கொண்டு வந்தார். அது ஒரு பெரிய பயணம். இஸ்ரவேலர்களுடைய பயணம் ஒரு பெரிய நீண்ட பயணம். 40 வருடம் நடந்தார்கள். 40 வருடம் நடக்கும் பொழுது தண்ணீரிலே அவர்களுக்கு அநேக பிரச்சனை. செங்கடலிலும் தண்ணீரினால் சோதிக்கப்பட்டார்கள், யோர்தானிலும் தண்ணீரினால் சோதிக்கப்பட்டார்கள். அங்கே மாறாவுக்கு வந்தவுடனே தண்ணீர் கசப்பாக இருந்தது. கர்த்தர் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். 2 அதிகாரம் கழித்து பார்க்கும்பொழுது மேரிபாவுக்கு வரும்பொழுது தண்ணீர் இல்லாமல் இருந்தது. கர்த்தர் கண்மலை அடிக்க சொன்னார், கண்மலையில் தண்ணீர் புறப்பட்டது. அதன் பின்பு அவர் கடந்து வரும்பொழுது அங்கே 70 பேரீச்ச மரங்களையும் 12 நீரூற்றுகளையும் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இந்த நீண்ட பிரயாணத்திலே கர்த்தர் அவர்களுக்கு அந்த விடுதலையை கொடுத்தார். தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டார் என்றுதான் பார்க்கிறோம். இப்ப கர்த்தர் இன்றைக்கு கூட நாம் ஒரு விதமான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். இந்த யோர்தானை போன்ற ஒரு பெரிய நதி அவர்களுக்கு முன்பாக எப்படி இருந்ததோ அதே போல இன்றைக்கு உலகமானது ஸ்தம்பித்திருக்கிறது. வெளியில எங்கும் செல்ல முடியவில்லை.
ஒருவேளை திங்கட்கிழமையிலிருந்து கொஞ்சம் லாக்டவுன்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்றாங்க, கடைக்கெல்லாம் போகலாம். ஆனாலும் இந்த தடை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா இந்த வியாதியினாலே உலகம் முழுவதும் இந்த வியாதி பரம்பி இருக்கும் பொழுது அடுத்து என்ன செய்வது என்ற சூழ்நிலை காணப்பட முடிகிறது. வீட்டிலே தான் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், வீட்டிலே தான் பிள்ளைகள் இருக்கிறார்கள், வீட்டிலே தான் பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். சின்ன ஒரு அறை 2 அறையா இருந்தா ஒரு அறைக்குள்ளதான் எல்லாரும் இருக்கணும். 4 அறை இருந்தா 4 அறையில மாறி மாறி இருந்துக்கலாம். அப்போ இதுல சமாதானம் குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சண்டைகள் இருக்கு, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு படிப்பதற்கு தனி அறை இல்லை. 4 பேர் இருந்தால் ஒருவர் கல்லூரியில் படிக்கிறார், ஒருவர் பள்ளியிலே படிக்கிறார், இன்னொரு அலுவலக வேலை செய்கிறார் என்றால் மிக கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த யோர்தானை போன்ற ஒரு தடையை கர்த்தர் மாற்றிக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? அதுக்குதான் இந்த பகுதியை நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த தடைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் தடையை மாற்றக்கூடியவர் என்றுதான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மீகா புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மீகா 2:13 என்ன போட்டிருக்கு? மீகா 13, மீகா 2ஆம் அதிகாரம் 13 எடுத்தீங்கன்னா வாசிங்க. இது கர்த்தர் தடைகளை மாற்றி போடுகிறவர் என்றுதான் நாம் பார்க்கிறோம். மீகா 2:13 பாருங்கள். இந்த தடைகளை மாற்றி விடுதலை கொடுக்கக்கூடியவர் தான் கர்த்தர். இப்போ இவர்கள் யோர்தானை தாண்டி இந்த கானானுக்குள்ளாக வந்தார்கள். யோசுவா மூலமாக 7 ஜாதிகளையும் துரத்தி 31 ராஜாக்களையும் துரத்தி வெற்றி கண்டார்கள். இது ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஏற்கனவே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் இந்த வாக்கை கொடுத்திருந்தார். அதை நம்ம 2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 28:13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். அப்போ கர்த்தர் யாக்கோபுட்ட சொல்றார். யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து அவன் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறான். ஏசாவை ஏமாத்தினால பயந்து ஓடி போகிறான். இந்த யாக்கோபுடைய சொந்தது யாரு? இந்த இஸ்ரவேலர். அப்ப இஸ்ரவேலர் தான் இந்த யோர்தானை கடந்து வர்றாங்க. அப்ப இந்த இஸ்ரவேலருக்கு ஏன் கர்த்தர் உதவி பண்ணார் அப்படின்னா, அவர் இந்த வாக்கை யாக்கோபுக்கு கொடுத்திருந்தார். என்ன கொடுத்தாரு? இந்த இரவில் அவன் படுத்துக்கக்கூடிய இந்த இடத்தை உனக்கும் இந்த சந்ததிக்கு தருவேன்னு சொல்லி சொன்னார். இந்த வாக்கு யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. யாக்கோபுடைய தகப்பனாகிய ஈசாக்கும் கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 26:5 வாசிங்க. ஆதியாகமம் 26:5. இது ஈசாக்குக்கு சொல்லப்பட்டது. ஈசாக்குக்கு ஆபிரகாமுக்கு தான் இந்த கானான் தேசத்தை தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்ல, ஆபிரகாமுக்கு குமாரன் ஈசாக்குக்கும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஈசாக்குடைய காலகட்டத்துக்கு பின்பாக ஈசாக்கினுடைய மகனாகிய யாக்கோவுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இந்த யாக்கோவுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் கர்த்தர் இந்த இஸ்ரவேலின் மேலே பிரியம் கொண்டு இந்த யோர்தானை பற்றி போக பண்ணினார். அல்லேலூயா. பாருங்கள், அப்போ நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம், அநேக உறுதிகளை கொடுத்திருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பேசுவாரு. இப்போ பேசும் பொழுது உங்களுக்கு சில உறுதிகளை, சில வாக்குத்தத்தங்களை, சில நியமங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். நீங்களும் சில பொருத்தனைகளை பண்ணியிருப்பீர்கள். அந்த பொருத்தனைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏனென்றால் அவர் வாக்கு மாறாதவர்.
அவர் ஆபிரகாமிடத்தில் சொன்ன வார்த்தையை ஈசாக்கினிடத்தில் உறுதிப்படுத்தினார். ஈசாக்கினிடத்தில் சொன்ன வார்த்தையை யாக்கோபினிடத்தில் உறுதிப்படுத்தினார். யாக்கோபினிடத்தில் சொன்ன வார்த்தையை இவரிடத்தில் நிறைவேற்றினார். இதை மோசே மூலமாக அதை உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் சேலம் மூடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்க, மோசே பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தார். அங்கே இருக்கும் பொழுது அவர் சின்ன கொலையை செய்து விட்டார். கர்த்தர் மோசே செய்த தண்டனை வெளியே தெரிந்தது. மோசே பார்வோன் கொலை செய்ய வகை தேடினார். மோசே வெளியில வர்றாரு. வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆடு மேய்ச்சிட்டு கூடிய மோசையை தான் கர்த்தர் சந்திக்கிறாரு. நம்ம யோசுவா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசித்தோம். இந்த 7 ஜனங்களையும் குறித்து வாசித்தோம். கானானியர், ஏத்தியர், ஏவியர்னு இதே வார்த்தை தான் கர்த்தர் அங்க என்ன சொல்றாரு, அந்த யாத்திராகமம் 3:8 சொல்றாரு. மோசேட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தங்களுடைய காதல விழுந்துச்சு, அவர்களை விடுதலையாக்கணும்னு சொல்லிதான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே மோசே அதே முறை தப்பித்து வெளியே செல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஆனாலும் கர்த்தர் மோசே விடவில்லை. மோசே மூலமாக விடுதலையை கர்த்தர் கொடுத்தார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் என்றால் அநேக பிரச்சனைகளின் வழியாக நாம் கடந்து செல்கிறோம். அநேக சூழ்நிலை வழியாக கடந்து செல்கிறோம். பொருளாதார பிரச்சனைகள், வியாதி போன்ற பிரச்சனைகள், நண்பர்களாலே வரக்கூடிய தடைகள், சுற்றுப்புறத்தாலே வரக்கூடிய தடைகள், உறவினர்களாலே வரக்கூடிய தடைகள், பண பற்றாக்குறை, இந்த கொரோனா கூட நமக்கு ஒரு பெரிய தடை தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் நம் முன்னேறி செல்வதற்கு இந்த கொரோனா வியாதி ஒரு தடையாகத்தான் இருக்கிறது. ஆனால் மீகாவை பார்த்தோம், தடைகளை கர்த்தர் நீக்கி கொடுக்கிறவர். இல்லையா? இதை விசுவாசத்தோடு நான் செய்யும் பொழுது கர்த்தர் தடைகளை மாற்றி போடுவார். ஏனென்றால் கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். அவர் சொன்ன வாக்கை அவர் நிறைவேற்றாம அவர் போக மாட்டார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பாருங்கள், இந்த வழியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு வழி. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் போகும் பொழுது செங்கடல் குறுக்கிட்டது, செங்கடலுக்கு பின்பாக யோர்தான் குறுக்கிட்டது. செங்கடலையும் கர்த்தர் மாற்றி போட்டார், யோர்தானையும் திறந்து வழி கொடுத்தார். யோர்தான் அவர்களுக்கு பாதுகாப்பாக தான் மதுளா இருந்தது என்று பார்க்கிறோம். தரை உலர்ந்து தரையாக மாறினது. அவர்கள் கடந்து சென்றார்கள். சென்றது பின்பு எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோவை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆயி ஜனங்கள் விரோதமாக வந்தார்கள். அவர்களையும் கர்த்தர் யோசுவா மூலமாக ஒப்புக் கொடுத்தார். 7 விதமான ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் கர்த்தர் துரத்தினார், விடுதலை கொடுத்தார். அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினார். எனவே இந்த வியாதியை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறது. இந்தியாவிலும் இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் இருக்கிறது, திண்டுக்கல்லும் இருக்கிறது. ஆனால் இதனுடைய தாக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் செய்தியை படிக்கும் பொழுது இதனுடைய தாக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. கர்த்தர் இதன் மூலமாக விடுதலையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் வரக்கூடிய நாட்களிலே இந்த வியாதியானது முழுவதுமாக மாற்றப்பட்டு கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை தேசத்துக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? இந்த சூழ்நிலை மாற்றப்பட்டு பள்ளிகள் எல்லாம் திறக்கப்பட்டு, கல்லூரிகள் திறக்கப்பட்டு, அலுவலகங்கள் திறக்கப்பட்டு, நாடு அதனுடைய பழைய நிலைமைக்கு யோர்தானை கொண்ட தடை தான். இந்த தடையை கர்த்தர் அவருக்கு தெரியும். யோர்தான் இருக்குங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இவங்க பாட்டுக்கு வனாந்திர பாதையில போயிட்டு இருக்காங்க. யோர்தான் நதியை குறித்து கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். ஒருவேளை
ஆனால் யோர்தானுக்கு முன்னாடி போனதுக்கு யோர்தானுக்கு தெரியுது, யோர்தானை கர்த்தர் மாற்றி போட்டார். ஒருவேளை இப்படி வியாதி வரும் தெரியாம இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்காக தெரியும், அவர் தான் அனுமதித்திருக்காரு. இது போன்ற தடைகளை அவர் மாற்றி போடுவார். எனவேதான் கர்த்தர் சொல்லாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவனுக்கு கானானுக்கு போறது திட்டம், நமக்கு பரலோகத்துக்கு போறதா நம்ம திட்டம். அப்போ பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவினிடத்துல செல்லக்கூடிய நீண்ட பயணம், இந்த பயணத்துல தடைகள் வருது, தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். எனவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலைமையில விசுவாச வாழ்க்கையில முன்னேறி சென்று பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் தாமே நம் ஒருவருக்கு கிருபை செய்வாராக. அப்படி நாம் இன்னும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா.